நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க. அந்த ஃபங்க்ஷனில் எல்லாருமே ஸ்டைலிஷ்ஷாக இருக்காங்க, பேசிகிட்ருக்காங்க. ஆனால் நீங்கள் மட்டும் ஒரு கார்னரில் ஒரு சேரில் உட்காந்துட்டு ஃபோன் நோண்டிகிட்ருக்கீங்க. ஸ்டேஜ் மேலே போகிறதுக்கு பயம், உங்களுக்கு பிடிச்ச ஆட்களோட போய் பேசுகிறதுக்கு ஹெசிடேஷன், ஒரு சின்ன நடுக்கம், ஒரு தயக்கம், புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுறதுக்கு பயம். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள்கிட்ட திறமை இல்லையா போய் அதெல்லாம் பண்ணுறதுக்கு? உங்கள்கிட்ட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லை. ஸோ இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வளர்த்துக்கிறது எப்படி அப்படின்றது தான் வந்து நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 4 ஸ்டெப்ஸ் நான் கொடுக்குறேன். அந்த 4 ஸ்டெப்ஸை நீங்கள் டிலிஜெண்ட்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இப்போ இருக்கிறத விட இதை ஃபாலோ பண்ணி முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். வணக்கம், நான் தீபக் நமச்சிவாயம். என்னுடைய சேனலில் செல்ஃப் டெவலப்மெண்ட், பர்சனல் க்ரோத், சுய முன்னேற்றம் பற்றின வீடியோக்கள் தான் நான் போடுவேன். என்னுடைய வீடியோக்கள் ஏதோ ஒரு வகையில் உங்கள் வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான சக்தி இருக்கிறதா நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி பர்சனல் வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ரியாலிட்டி செக். இந்த சென்டென்ஸ் இங்கிலீஷில் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஃபேக் இட் டில் யூ மேக் இட். ஃபேக் இட் டில் யூ மேக் இட் அப்படின்றது தமிழில் எனக்கு தெரியுதோ இல்லையோ, அட்லீஸ்ட் தெரிகிற மாதிரி பாவலாவது காட்டு, ஒரு பாவனை பண்ணு, ஒரு ஆக்டிங் கொடு, அதுக்கப்புறம் அதுலேருந்து அப்படியே தைரியம் தானாக வந்துடும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பட் ஆனால் அது உண்மை கிடையாது. உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் நீங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி, உங்களால் ஒரு விஷயம் பண்ண முடியும்ட்டு, ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளவு பயம் இருக்குது. ஸோ இப்படி நீங்கள் பண்ணும்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் எதுவுமே உங்களுக்கு திருப்தி இருக்காது, அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் முடியாது, ஃபெயிலியராக தான் முடியும். உள்ளூரிலேருந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், ஒரு தன்னம்பிக்கை வரணும். இப்போ வந்து நீங்கள் பைக் ஓட்டுறீங்க அப்படின்னா, பைக் ஓட்டுறதுக்கு எதுக்கு நீங்கள் பயப்படணும்? ஏற்கனவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, அதனால் தைரியமாக நீங்கள் பைக் ஓட்டுறீங்க. அந்த மாதிரி தான் எந்த ஒரு புது விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடியும், எந்த விஷயம் உங்களுக்கு பயம் அதிகமாக தருதோ முன்னாடியே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். பேசுகிறதுக்கு நம்ம பயப்படுறோம் அப்படின்னா, நாமளே வீடுகளில் ஒரு இமேஜினரி சினாரியோ க்ரியேட் பண்ணி ஒரு கண்ணாடி முன்னாடி பேச ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை நமக்கு எந்த ஒரு புது ஸ்கில் இல்லைனாலும் அந்த ஸ்கில்லை முதல்ல கற்றுக்கிறதுக்கான ப்ராக்டிஸ் எடுக்கணும். முதல்ல வந்து நம்ம பேஸ் அண்ட் ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். ப்ராக்டிஸே பண்ணாமல் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை போய் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதில் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிடும் நீங்கள் ஒரு ஃபேக்கான பர்சன் அப்படின்ட்டு. சும்மா நீங்கள் வந்து நடிக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். உங்களுக்கு உள்ள சப்ஸ்டன்ஸ் இல்லை அப்படின்றது மற்றவங்களால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னா முன்னாடியே நீங்கள் அதுக்கான அடித்தளத்தை நீங்கள் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதனால் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அதுதான் வந்து அந்த தன்னம்பிக்கை. அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேனாலும் எப்படினாலும் ஷைன் பண்ணலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ரியாலிட்டி செக். ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்கிங் த வெட்டி கம்பேரிசன். நான் இப்படியெல்லாம் இருக்கிறத பார்த்து உலகம் என்ன நினைக்கும், மற்றவங்க என்ன பேசுவாங்க, ஐயோ இது பண்ணிட்டா வந்து அவங்க தப்பாக பேசிடுவாங்களோ, இவங்க தப்பாக பேசிடுவாங்களோ, இல்லை நீங்களே உங்களை இன்றைக்கி சோஷியல் மீடியா லைஃப்ன்றதுனால கம்பேர் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஐயோ இது வந்து நமக்கு இல்லையே, இந்த மாதிரி லைஃப் நமக்கு இல்லையே, இப்படி இருந்திருக்கலாமே, அப்படி இருந்திருக்கலாமே அப்படின்ட்டு. இந்த கம்பேரிசனில் நீங்கள் வாழ்ந்துகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழவே முடியாது. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நோபடி இஸ் கேரிங் அபவுட் யூ. யாருமே அவங்களுடைய வாழ்க்கையை தவிர்த்து அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை பற்றி இன்றைக்கி கவலைப்படுறதே கிடையாது. அவங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்குங்க. அடுத்த மாதம் இஎம்ஐ எப்படி கட்ட போகிறதுன்னு பாதி பேருக்கு பிரச்சனைனா, மூஞ்சில் பிம்பிள்ஸ் வந்துருச்சு, இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்ட்டு மீதி பேருக்கு பிரச்சனை. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பண்ணலை அதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லை. அவங்களுக்கு இருக்கிற இன்செக்யூரிட்டியை உங்களை பார்க்குறது மூலயமா அவங்களால போக்கிக்க முடியும் அப்படின்னா அவங்க டெஃபினட்டாக உங்களை லைக் பண்ணுவாங்க. அடுத்தவங்களுடைய வேலிடேஷனுக்காக நம்ம இங்கே வாழலை, அதையும் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ கம்ப்ளீட்டாக மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்றத விட்டுட்டு கோதாவில் இறங்குங்க, குதிச்சிருங்க, பார்த்துக்கலாம் என்ன வந்தாலும். தேர்ட் ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடி லாங்குவேஜ். அந்த பாடி லாங்குவேஜில் கொஞ்சம் கெத்தான பாடி லாங்குவேஜ். திமிராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் வந்து கான்ஃபிடெண்ட்டாக எப்படி சொல்கிறது அப்படின்னா சரியாக இருக்கணும். இப்போ ஒருத்தர்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அவங்க கண்ணை பார்த்து பேசுங்க, நேருக்கு நேராக நில்லுங்க, கூன் போட்டுறாதீங்க, சின்ன அப்ரைட்டாக வைங்க, ஷோல்டர்ஸை ப்ராடாக வச்சுட்டு எந்த இடத்துல நீங்கள் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் பேசுகிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் எதிர்க்க இருக்கிற பர்சனுடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்கள் தூண்ட ஆரம்பிச்சிருவீங்க. யாரோ வராங்க, என்னவோ பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு அந்த கான்ஃபிடென்ஸ், அந்த சேஃப்டி
நீங்கள் எதிர்க்க இருக்கிற ஆட்களுக்கு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பேச வர்றீங்களோ, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணும்போது உங்கள் மேலே இருக்கிற மரியாதை, ட்ரஸ்ட் பன்மடங்கு அதிகரிக்கும். ஸோ பாடி லாங்குவேஜ் இம்பார்ட்டண்ட், கெத்து இம்பார்ட்டண்ட். ஆனால் கெத்து எப்படி காட்டணும் அப்படின்றது அதை விட இம்பார்ட்டண்ட். ரவுடித்தனமாக, சல்லித்தனமாக, சில்லி பாய் மாதிரி தெரியறத சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. நமக்கு முக்கியம் நம்ம என்ன பண்ணுறோமோ அதை சீரியஸாக எடுத்துக்கிற ஆட்கள் இருந்தால் மட்டும்தான் நம்ம லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். சும்மா ஒரு பாசிங் க்ளவுடாக சர்க்கஸில் கோமாளி மாதிரி இருந்துட்டு போயிட்டோம் அப்படின்னா சிரிப்புக்குரிய வாழ்க்கையாக தான் அமைஞ்சிடும். ஸோ இதுதான் தேர்ட் பாயிண்ட், பாடி லாங்குவேஜ் அண்ட் ரெஸ்பான்சிபிள் கெத்து. கடைசி ஸ்டெப், இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா the 5 second ரூல். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு ஓகே சூப்பர் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கும் கடந்து போயிட முடியாது. கண்டிப்பாக இன்றைக்கே உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் நீங்கள் பண்ணுறதுக்கு ஹெசிடென்ட்டான விஷயம், ஒரு பயப்படுற விஷயம் ஏதோ ஒன்று வரும். இன்றைக்கோ நாளைக்கோ அடுத்த வாரமோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் உடனே என்ன பண்ணணும், ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு 10லேருந்து 1 வரைக்கும் பேக்வேர்ட்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். 10, 9, 8, 7. கண்ணை திறந்த உடனே பார்த்துடலாம் அப்படின்ட்டு அந்த ப்ராஜெக்டில் இறங்குங்க. என்ன பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ புதுசாக பண்ணுங்கள். யார்கிட்டையாவது போய் நெட்வொர்க் அண்ட் கனெக்ஷன்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னா தைரியமாக போய் பேசுங்க. அதுதான் ஒரே வழி. இப்படி நினச்சிக்கோங்க, நாம் பண்ணலன்னா நமக்காக யாருமே பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் நம்ம லைஃப்பை லீட் பண்ணணுன்னா நாம் தான் முதல் ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்கணும். அப்படின்ற ஒரு தாட் வந்துடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே அந்த ஒரு எழுந்து ஓடுறா அப்படின்ற ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சிடும். தப்போ ரைட்டோ பார்த்துக்கலாம், தலையை எடுத்துட போகிறாங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸோடு நீங்கள் போய் ஒவ்வொரு விஷயத்தையும் அப்ரோச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது ஒரு எமோஷன் கிடையாது. அது ஒரு மசில். எக்ஸசைஸ் பண்ணி நம்ம எப்படி பாடியில் மசில்ஸ் பில்ட் பண்ணுறோமோ ஃபிசிக்கலாக, அதே மாதிரி மனதளவில் எமோஷ்னலாக பில்ட் பண்ணுறதுக்கும் அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம். சரியா? இதுதான் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறதுக்கான 4 இம்பார்ட்டண்ட்டான வழிகள். ரியாலிட்டி செக், நீங்கள் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்கள் யார் எங்கே இருக்கீங்கன்ட்டு முதல்ல பார்த்துக்கங்க. உங்கள்கிட்டயே இவ்வளோ தான், இங்கேருந்து நான் ஆரம்பிக்கணும். அதுதான் ரியாலிட்டி செக். 2வது எம்பத்தட்டிக் பட் ஃபர்ம். உங்களை நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்திக்கக்கூடாது. ஐயோ இதனால் இதாகிடுமோ அதனால் அதாகிடுமோ அப்படின்ட்டு நீங்கள் உங்களே கஷ்டப்படுத்திக்கிட்டிங்கன்னா மேலே வர முடியாது. பரவாயில்ல, நான் இவ்வளோ தான், ஓகே என்னால் இது பண்ண முடியும் அப்படின்ற இந்த 2 ஃபீலிங்கை மட்டும் வச்சு நீங்கள் மேலே வர்றதுக்கான முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளணும். 3வது பாடி லாங்குவேஜ். என்ன பண்ணுறதா இருந்தாலும் கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுறதுக்கான பாடி லாங்குவேஜ் என்ன அப்படின்றத நீங்கள் கற்றுக்கணும். ஃபைனலாக இருக்கிறது the 5 second ரூல். அது பண்ணணும்னு ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு பதட்டமோ ஆங்ஸைட்டி அதிகமாக இருந்ததுன்னா டேக் அ ஸ்மால் பிரேக், ப்ரீத் அண்ட் தென் ஸ்டார்ட் டூயிங் தட் பர்டிகுலர் திங். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்பார்க் கொடுத்துருந்ததுன்னா அந்த லைக் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரம் நான் உங்களை வேற ஒரு வீடியோவோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் let us learn from each other, let us guide each other and let us grow together. Bye.